நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த மாதம் நாம் தியானித்து வருகிற தலைப்பு உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் a ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த தலைப்பிலே கடந்த வாரம் முதல் 2 சத்தியங்களை தியானித்தோம். லவ், அன்பு; இரண்டாவது ஃபெய்த், விசுவாசம்; மூன்றாவது விஸ்டம், ஞானம்; நான்காவது கிரேஸ், கிருபை; ஐந்தாவது ஹோலினஸ், பரிசுத்தம்; ஆறாவது வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தம்; ஏழாவது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த. ஆகவே உறுதியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் a ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த நாளிலும் 3வது குறிப்பு விஸ்டம், ஞானம். மத்தேயு 7:24-27. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கின்றது. சரியா? அடுத்த வசனம் யாரை பற்றி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டுன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க? கேட்டுன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது. இதெல்லாம் நம்ம ஊரில் வருதா? பெருமழை வருதா? பார்த்துருக்குறீங்களா? பெருவெள்ளம் பார்த்துருக்குறீங்களா? காற்று அடிக்கிறத பார்த்துருக்குறீங்களா? வீட்டின் மேலே வந்து மோதுறத பார்த்தீங்களா? அந்த காலத்தில் இங்கே 2 தென்னை மரம், இது ஓப்பன் கிரவுண்டில் இங்கே 2 தென்னை மரம், இங்கே ஒரு தென்னை மரம், அங்கே ஒரு தென்னை மரம் இருந்துச்சு. எத்தனை பேர் அப்போ இருந்திருக்கிறீங்க? இந்த 2 தென்னை மரம் இருக்கும்போது எத்தனை பேர் இந்த 2 தென்னை மரம் பார்த்துருக்குறீங்க? ஒரு நாள் வந்து பயங்கர மழை, காற்று அப்படியே அடிக்குது பயங்கரமாக. நான் வீட்டிலேருந்து ஜன்னலில் பார்த்துன்னே இருக்கிறேன் பாருங்கள். திடீர்னு இந்த தென்னை மரம் என்ன பண்ணுது, அப்படியே சாஞ்சு அந்த மரத்துக்கும் இந்த சபைக்கும் கரெக்டாக அந்த கேப்பில் போய் விழுந்துச்சு. அவ்வளோ பெரிய மரம். அடிக்கிற காற்றுல போய் வந்து விழுந்துச்சு. இதுலேயும் விழல, இங்கேயும் விழல. அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரில. கரெக்டாக இந்த கேப்பில் போய் விழுந்துச்சு. அந்த பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் விழுந்தது. எனவே இந்த மழை, வெள்ளம், காற்று வர வரைக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசம் ஒன்றுமே தெரியாது. மழை வர வரைக்கும், புயல் வர வரைக்கும், காற்று அடிக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்று தானே. செய்கிறவங்களுக்கும் செய்யாதவங்களுக்கும், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாது. எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, இவங்களும் நல்லா இருக்கிறாங்க. திடீர்னு வாழ்க்கையில் என்ன வரும்? பயங்கர ஒரு பெருமழை, பெரும் காற்று, வெள்ளம், பெருவெள்ளம் வந்து மோதுது பாருங்க. அவங்க குடும்பத்து மேலே வந்து மோதும். அப்போ தான் யார்
கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படியலைன்னு தெரியும். ஏன்னா ஆண்டவர் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்தாலும் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும்? தாங்க முடியும். இந்த பலன் எல்லாத்தையும் சகிக்க முடியும். அவங்களுக்குள்ளே பலன் இருக்கும். ஏன்னா ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க தான் கண்மலையின் மேல் அஸ்திபாரம். அவங்க தன் வாழ்க்கையை, குடும்பத்தை எது மேலே அஸ்திபாரம் போட்டு வச்சுருந்தாங்க? கண்மலையின் மேல். ஏன்னா வசனத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க. கேட்டு கேட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டவங்கள கொஞ்ச நாள் நல்லா தான் இருப்பாங்க, அவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் திடீர்னு வருது பாருங்க, திடீர்னு பெருமழை, பெருவெள்ளம், பெருங்காற்று வந்தால் மோதும் போது அவங்களால என்ன செய்ய முடியாது? ஏன்னா மணலின் அஸ்திபாரமே இல்லை. ஐயோ, புத்தி உள்ள மனிதன் யார்? அவனுடைய வசனத்தை கேட்டு என்ன செய்யணும்? அதுபடி செய்யணும். அவனால் தான் தாங்க முடியும். இன்னும் காற்று புயல் எது வந்தாலும். ஆகவே அதில் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தேன், அதனால் மழையே வரக்கூடாது என் வாழ்க்கையில், வெள்ளமே எனக்கு வரக்கூடாது, காற்று அடிக்கூடாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்க வசனம் அந்த மாதிரி ஒரு வாக்கு தத்துவம் இருக்குதா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிவிடும். இவன் புத்தி உள்ள மனுஷன். இவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டி, ஆண்டவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்சவன், சரியா? அவன் வாழ்க்கையில் என்ன வந்தது? பெருமழை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும். ஆகவே நான் ஆண்டவர் கீழ்ப்படிறதுனால எனக்கு மழையே வரக்கூடாது, காற்று வரக்கூடாது, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. சில பேர் அப்படியே, என்ன இது எனக்கே அப்படி வந்துச்சு, எனக்கே அந்த பிரச்சனை, என் வாழ்க்கையிலே அந்த புயல், நான் வந்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்ச புயல் வராதுன்னு போட்டிருக்கா, மழை வராதுன்னு போட்டிருக்கா அப்படின்னு சில பேர் அதிர்ச்சி ஆகிறத பார்த்துருக்குறீங்களா? சில பேர் கேள்வி கேட்குறத பார்த்துருக்குறீங்களா? எனக்கு என் குடும்பத்தில் எப்படி இந்த புயல் வரலாம், என் குடும்பத்தில் எப்படி இந்த வெள்ளம் வரலாம், என் குடும்பத்தில் எப்படி காற்று வந்து அடிக்கலாம், நான் ஆண்டவருக்கு வாரம் வாரம் போய் உக்காந்து முழிச்சுனே இருக்கிறேனே, கடைசி வரைக்கும் ஆமீன் போடுற வரைக்கும் முழிச்சுனே இருந்தேனே, பக்கத்தில் ஒருத்தவங்க தூங்கி விழுந்துன்னு இருந்தாங்க, ஆனால் நான் கண்ணை மூடாமல் அப்படியே திறந்துனே எப்படியோ முடிக்கிற வரைக்கும் மூச்சு நின்றேனே, எனக்கு எப்படி புயல் வந்துச்சு? சரியா? அதனால் நம்ம வந்து தப்பாக எதுவுமே நம்ம நினச்சிக்கூடாது. ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சா எனக்கு புயல் வராது, காற்று வர, இப்படிலாம் நம்மளே என்ன செய்யக்கூடாது, தவற எண்ணக்கூடாது. வித்தியாசம் எப்போ வரேன்னா, புயல் வந்து மோதும் போது நீங்கள் நிற்பீங்க, அவன் இடிஞ்சு விழுவான், முற்றமாக அழிந்து போவான். கீழ்ப்படியாதவன் ஆனால் நிற்க முடியாது, நீங்கள் நிற்பீங்க. என்ன காற்று புயல் வெள்ளம் வந்தாலும் நிற்பீங்க, அதுதான் முக்கியம். சரியா? மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் முக்கியம் இல்லையா? ஆண்டவருக்கு தெரியும் உலகம் எப்படி இருக்குன்னு. ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு, உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஆடு மாதிரி இருக்கிறீங்க, உலகம் எப்படி இருக்குது? ஓநாய் போல இருக்கிறது. ஆகவே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை, ஒன்றும் தெரியாமல் ஆழம் தெரியாமல் இறங்காதீங்க. அங்கே என்ன காத்துன்னு இருக்குது? ஓநாய் காத்து கொண்டு இருக்கிறது, நீ ஆடு மாதிரி போகிற. ஆகவே நீ எப்படி இருக்கணும்? சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும். ஆகவே புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். வினா உள்ளவர்கள்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ஞானமாக
நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் நம்ம ஊர் பாஷை பேசலாமா வேணாமா? கொஞ்சம் நம்ம ஊர் பாஷை பேசலாமா வேணாமா? பேக்லாண்டியா இராதே, பேக்லாண்டியா இராதே, மாட்டி மாடிய முட்டாளா இராதே. சரியா? நீங்கள் ஒன்றும் பேசாத மாதிரி பார்க்காதீங்க. வீட்டில் என்ன பேசுகிறீங்கன்னு வந்து கேட்டால் தெரியும். வீட்டில் பிள்ளைங்களை என்ன பேசுகிறீங்கன்னு உங்கள் கதையெல்லாம் வெளியே வரும். இன்னும் நான் தான் என்ன நீங்கள் பேசுகிறது தான் சொல்கிறேன். வீட்டில் என்ன பேசுகிறீங்கன்றது சொல்கிறேன். பிள்ளைங்களை பார்த்து என்னென்னலாம் பேசின்னு இருக்கிறீங்கன்றது தான். இது வந்து ஒரு நல்ல தமிழில் வினா உள்ளவர்களா உஷாராக இருங்க. ஏன்னா அவங்க எந்த நேரத்தில் உங்களை யார் ஏமாற்றுவான்னு தெரியும். என்ன தீமை. இப்போ வந்து கொஞ்ச நாள் நியூஸில் இந்த சைபர் கிரைம்னு கேள்விப்படுறீங்களா? சைபர் கிரைம் ஏகப்பட்ட இந்த வருஷமே எத்தனையோ 1000 கோடி திருட்டுருக்காங்களாம் இந்த வருஷம் மாத்திரம். அதுக்கு மேலே ஃபோனை பண்ணி நான் இங்கேருந்து பேசுகிறேன், அங்கேருந்து பேசுகிறேன், உன் மேலே இந்த கேஸ் இருக்குது, இது பண்ணப்போ உடனே எத்தனை லட்சம் அனுப்ப இது பண்ணு படித்தவங்களே ஏமாந்துன்னு இருக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளே ஏமாந்து நீங்கள் இப்படி பண்ணுறதுக்குள்ளே காசெல்லாம் காலியாகின்னு இருக்குது. நான் அவ்வளோ திருட்டு. அதனால அப்பப்போ செய்தி அனுப்பிச்சுனே இருப்போம். ஜாக்கிரதை, இதை கிளிக் பண்ணாதீங்க, அறியா தெரியாத லிக் வந்து ஃபோனெல்லாம் எடுக்காதீங்க, தேவையில்லாத ஃபோனெல்லாம். அது எவனோ ஒருத்தர் வந்து நான் இங்கேருந்து அது பொய்யை பேசி இதுதான் சொல்கிறார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை ஆகியால் சர்ப்பங்களைப் போல நான் உள்ளவர்களாக இருக்கு. ஜாக்கிர ரொம்ப ஞானமாக இருக்கு எப்போவுமே. அதுதான் ஞானம் முக்கியம். ஏன்னா உலகம் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அந்த மாதிரி உலகத்தில் இருக்குது. வினா உள்ள அதே நேரத்தில் புறாக்களைப் போல கபடற்றவர். நீங்கள் யாரையும் ஏமாற்றின்னு இருக்காதீங்க. நீங்கள் வந்து கபடற்றவர்களாக இருக்கணும். சரியா? சில பேர் தலைகளை மாற்றிடுறாங்க. சர்ப்பங்களைப் போல விஷமாக இருக்கிறாங்க. அதை பார்த்துருக்குறீங்களா? சில பேரை பற்றி பார்த்து ஜாக்கிரதையாரு, அது விஷம் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்பாத, ஜாக்கிரதையாரு, இது ரொம்ப இது விஷம், அது விஷம். ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுறீங்க? எல்லாம் அந்த யார் விஷம் ஞாபகம் வருது அவங்களுக்கு சொல்ல உட்காந்தனே அது உங்கள் முகத்துக்கு வந்து நிற்கிறாங்களா? அதோ ஆமாம்மா அது இந்த விஷம், இந்த விஷம். இதெல்லாம் இருக்குது உலகத்தில். அதனால தான் வந்து நீங்கள் வந்து விஷமாக என்ன செய்யாதீங்க இருக்குது. நீங்கள் யாருக்கும் தீமை பண்ண, யாரும் ஏமாத்தின்னு இருக்காதீங்க, யாரையும் என்ன செய்யாதீங்க, ஏமாற்றாதீங்க யாரையும். அதே புறாக்களை போல் அவங்க உலகத்தில் இருக்குது. உலகத்தில் ஓநாய்க்கள் இருக்குது. நீ அவங்ககிட்ட ஏமாறாமல் ஜாக்கிரதையாரு. ஆனால் நீ என்ன செய்யுது? யாருக்கும் தீமை செய்யாது. நீ போய் நீ விஷமாக இருக்கக்கூடாது. புறாக்களை போல் எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களாய் இருங்கள். யாக்கோபு 1. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சின்னு இருந்தீங்கன்னு வைங்க. அந்த மாதிரி சில பேர் சொல்கிறத பார்த்துருக்குறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? எல்லாம் அவங்களுக்கு தப்பி தவிர அவங்கள நம்பிடாதீங்க. உண்மையாக அவங்க தான் எல்லாம் தெரியும். பேச்சு அதெல்லாம் உனக்கு எல்லாம் தெரியும்னு எவனா சொன்னால் அதுலேயே அர்த்தம் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஞானத்தில் அதிகரிக்க தான் உங்களுக்கு எவ்வளோ தெரிலன்ற உணர்வே வரும். நான் ஏற்கனவே சொன்னேன். நான் காலேஜில் போய் சேரும்போது அங்கே சொன்னாங்க, எனக்கு காலேஜில் என்கிட்ட சொல்கிறாங்க, என்னான்னு சொல்கிறாங்க, when you think you know everything you get a bachelor's degree. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பிஏ பிஎஸ்சி எதாவது அப்போ நீ என்ன இப்போ தான் சேர்ற, அப்போ என்ன நினச்சின்னு சரி எனக்கு எல்லாம் அப்போ உனக்கு பிஏ பிஎஸ்சி டிகிரி. when you think you don't know anything then you get a master's degree. இப்போ தான் உனக்கு அறிவு வருது, எனக்கு ஒன்றும் தெரில. அந்த அறிவு என்றைக்கு வருதோ அப்போ உனக்கு என்ன டிகிரி கிடைக்குது? எம்ஏ எம்எஸ்சி கிடைக்குது. சரியா? ஏன்னா இன்னும் ஆழமாக போக தெரிஞ்சு ஒன்று கடாட்ட நமக்கு எவ்வளோ காரியம் ஒன்றுமே எல்லாம் தெரியும்னு நினச்சின்னு இருந்தோமே, இவ்வளோ காரியம் நமக்கு ஒன்றுமே தெரில. சரியா?
When you think you don't know anything and nobody knows anything, then you get doctor's degree. அப்படின்னா என்ன? பிஹெச்டி எப்போ கிடைக்கும்னா, உனக்கும் ஒன்றும் தெரில, ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரிலன்ற அறிவு என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் உனக்கு என்ன டிகிரி கிடைக்குது? பிஹெச்டி. ஏன்னா ஞானம் அளவே ஒருத்தனும் எனக்கு எல்லாம் தெரியும்னு என்ன செய்ய முடியாது. ஆண்டவரை தவிர யாருக்குமே எல்லாம் தெரியும்னு என்ன செய்ய முடியும்? சொல்லவே தான் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னார். we are picking pebbles on the seashore. The vast ocean lies undiscovered before us. பெரிய விஞ்ஞானி என்னன்றார், நம்ம எப்படி இருக்கிறோம்? கடற்கரை ஓரையில் அந்த கல்லுங்க இருக்குது பாருங்க, அதை எடுத்துன்னு இருக்கும். அதுதான் நமக்கு தெரிஞ்சது. நமக்கு தெரியாதது சமுத்திரம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன சமுத்திரம் ஓரத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன கல் மாதிரி. அதுதான் நமக்கு தெரிஞ்சது. அங்கே கடலை பார், சமுத்திரத்தை பார், அதுதான் நமக்கு தெரியாதது. அப்படின்றால் எல்லாம் தெரியும்னு என்ன செய்யக்கூடாது? நினச்சின்னு இருக்கக்கூடாது. எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கனாலே என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். இன்னும் ஞானம் உங்களுக்கு அதிகரிக்கலை. ஆகவே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், முதல்ல அந்த உணர்வு வரணும். ஆண்டவரே, நான் ஞானத்தில் குறை உள்ளவன். அப்படி இருந்தால் என்ன செய்யணுமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில். ஆகவே எடுத்தவுடனே தேவனிடத்தில் கேளுங்கன்னு சொல்ல, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட தேவன் என்ன செய்யணும்? முதல்ல உணர்ந்து கொள்ளணும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும்னா நீங்கள் அதில் இருக்கிறீங்களா இல்லையா? எனக்கு தரமாட்டாருன்னு யோசிக்கணுமா? யாவருக்கும் சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம அதில் இருக்கு, நமக்கும் கொடுப்பார். யாவருக்கும் நம்ம அதில் இருக்கும். சரியா? யாவருக்கும் எப்படி கொடுப்பாரோ? யோசித்து கொடுக்கலாமா வேணாமா, சரிந்தா இவ்வளோன்னு தான் எடுத்துன்னு போ, அந்த மாதிரி சிலப்போ யோசித்து இவ்வளோண்டு கொடுக்குறவங்கள பார்த்துருக்குறீங்களா? யோசித்து. இவர் அப்படி இல்லை. யாவருக்கும் எப்படி கொடுக்குறார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவருக்கும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய. ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர்னா என்ன அர்த்தம்? சில பேர் உங்களுக்கு ஏதாவது கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரில கொஞ்சம் சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா உங்களை திட்டிட்டு தான், இது கூட உனக்கு தெரியல, என்ன பண்ணினு இருக்கு இவ்வளோ விஷயம், இது கூட உனக்கு தெரியல, ஏன் இவ்வளோ இப்படி இருக்குன்னு எல்லாம் நல்லா திட்டி விட்டுட்டு, சரிந்தா ஓ இப்படி செய் அப்படின்றவங்கள பார்த்துருக்குறீங்களா? இவர் அப்படி இல்லை. ஒருவரையும் இது கூட தெரியலையேன்னு யாரும் எதுவுமே, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஒருவரையும் கடிந்து கொள்வது. அந்த தேவனிடத்தில் என்ன செய்? கேள். அப்போ என்னது? அப்பொழுது அவனுக்கு இந்த நாட்களிலே இந்த விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? தேவனிடத்தில் கேட்க வேண்டும். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இது சம்பாதிக்கிறேன் அதை சம்பாதிக்கிறேன் எல்லாம் சம்பாரித்து ஞானத்தை விட்டுறாத. இன்றைக்கி எத்தனை பேர் ஞானத்தை சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது, பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குன்னா எல்லாருக்கும் அப்படியே பொங்கின்னு இருக்கும். இன்னும் சம்பாதிக்கணுங்க. ஒரு கோடீஸ்வரன் சாவர நிலைமையில் இருக்கிறானோ, உயிர் போகிற நேரத்தில், ஐயா கடைசியாக உங்களுக்கு எதாவது ஆசை இருக்குதான்றாங்களோ, பத்து உயிர் போகுது, உயிர் இழுத்துன்னு இருக்குது. உயிர் இழுத்துருக்கிற நேரத்தில் ஐயா உங்களுக்கு கடைசியாக தான் ஆசை இருக்குதா? ஏதாவது சொல்லுவான்னு என்னான்றார் அந்த ஆள். இன்னும் 1 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது அவருக்கு. இன்னும் ஆசையாக போகிற நேரத்தில் என்ன ஆசையாம்? இன்னும் 1 கோடி சம்பாதிக்கணும். போகிற நேரத்தில் ஆகவே அதுதான் நிறைய பணப்பேயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணப்பேயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
என்ன அது என்ன சொன்னாலும் ஒரே ஒரே சந்தேகமாக இருக்குது. சொல்கிற பாயிண்ட்டுங்கெல்லாம் எல்லாமே கேள்விப்பட்ட மாதிரி உட்காந்துருக்குறீங்க. நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் கேள்விப்பட்ட மாதிரி. பணப்பேய். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை இதை விட்டுறாத, இதை விட்டுறாத. நீதிமொழிகள் 9:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் பரிசுத்தரின் அறிவு. ஞானம் எப்போ ஆரம்பிக்குது? முதல்ல யாருக்கு பயப்படு? கர்த்தருக்கு. அந்த பயம் இல்லாமல் ஞானமே இன்னும் ஆரம்பிக்கல. உனக்கு கர்த்தருடைய பயம் இல்லைன்னா ஞானமே இன்னும் ஆரம்பிக்கவில்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் பரிசுத்தரின் அறிவே. அவர் தெரிலன்னா இது தெரிஞ்சோம் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை அறிந்திருக்கிறியா? இந்த பரிசுத்தரை அறிந்திருக்கிறியா? அவரை அறிகிறதா? நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு கட்டும்போது எப்படி கட்டணுமா? ஒரு குடும்பம் எல்லாமே ஞானத்தினாலே. ஞானம் எல்லாமே எதையோ செஞ்சுன்னு இருக்கேன். ஐயோ இப்படி பண்ணிட்டேங்க, யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டேன், ஞானம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டேன். ஞானத்தோடு கட்டினா தான் என்ன செய்யும்? ஒரு வீட்டுக்கு போனால் திடீர்னு இப்படி ஒரு ரூம் இருக்குது, இப்படின்னு பார்த்து இப்படி ஒன்று, இப்படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெளியே வர்றதுக்கு என்னதுங்க அது? இல்லை, அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருமா? இங்கே ஒன்று பண்ணால் என்னான்னு ஒழுங்காக ஒரு பிளானை போட்டு அப்பப்போ அவருக்கு என்ன வருதோ இதை ஒன்று கட்டுப்பாடணும், அதை கட்டி விட்ருவாங்க. சரி, இப்போ இல்லை போனால் எப்படி வெளியே வருது? இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, என்னங்க இது? நீங்கள் அவங்களுக்கு பழக இருக்கும். நீங்கள் புதுசாக போயிட்டீங்கன்னு வைங்க, எங்கன்னா போய் எப்படி போய் எங்கே வெளியே வருதுன்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு இப்படி ஒன்று போகுது, அப்படி ஒன்று போகுது, என்னாங்கன்னா இல்லை அப்பப்போ அவருக்கு என்ன வருமா? அப்பப்போ ஒரு ஐடியா வரும். இப்படி ஒன்று கட்டினா என்ன, அப்படி ஒன்று கட்டினா என்னன்னு. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்ட விவேகத்தினாலே நிலத்த. யாக்கோபு 3:13. இது உலகத்தில் என்னென்ன விதமான ஞானம் இருக்குது? ஞானத்தில் விதம் இருக்குது. ஞானத்திலே விதம் இருக்கிறது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ? சரியா? உங்களில் யாராவது, நான் ரொம்ப ஞானிங்க, நான் விவேகி என்று சொன்னால் அவங்கள பற்றி தான். சரியா? உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ? என்ன செய்யணும்? அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்கும். ஞானம் இருக்குதுன்னு ஏதோ ஒரு மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஒரு பெருமையாக அகந்தியாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உண்மையாக ஞானியாக இருந்தால் என்ன ஞானத்துக்குரிய சாந்தத்தோடே. எப்பவுமே ரொம்ப ஞானம் உள்ளவங்க, ரொம்ப படித்தவங்க கொஞ்சம் தாழ்மையாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஒன்றும் தெரியும், நேற்று தான் படிச்சிருக்குதுன்னு அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கத்தின்னு இருக்கும். இங்கிலீஷில் எம்டி வெசல்ஸ் மேக் த மோஸ்ட் நாய்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா அந்த பழமொழி? காலி பாத்திரம் விழுந்துச்சின்னு வைங்க, எல்லாம் காலியான ஒரு குடங்கூட எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா, காலி பாத்திரம் விழுந்தால் சத்தம் ஜாஸ்தியாக இருக்குமா இருக்காது? குடம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோ சத்தம் வருமா? அப்போ யார் ரொம்ப சத்தம் போட்டுன்னு இருக்கிறா? இங்கே கொஞ்சம் காலியாக இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே கொஞ்சம் காலியாக இருந்தால் என்ன பண்ணின்னு இருப்பாங்க? இங்கே என்ன ஃபுல்லாக வெயிட்டாக இருந்துச்சுன்னு வைங்க, சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாங்க போட்டு. உங்களில் ஞானியும் விவேகியமாக இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு. அங்கே போய் வீண் பெருமையாக அதுவும் பண்ணின்னு இருக்காது. வீண் பெருமையாக அகந்தையாதையும் உன் ஞானத்தை எப்படி காட்டணும்? ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலே. உன் ஞானத்தை வச்சு திருட்டுத்தனம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. உன் ஞானத்தை வச்சு நல்ல நன்மை செய்யணும். உன் ஞானத்தை எதுக்கு பயன்படுத்தணும்? மற்றவங்களுக்கு நன்மை
செய்யும்படி நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை. இருதயத்தில் சில பேர் என்ன வச்சுன்னு இருக்கிறாங்களாம், கசப்பான வைராக்கியம் உள்ளுக்குள்ளே இருந்துனே இருக்குது. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் இருக்குதுல்ல, நீங்கள் ஸ்பாஞ்சு பார்த்து சப்போஸ் அதை நீங்கள் ஒரு அழுக்கு தண்ணியில் போட்டுருந்தீங்க கூட வெளியில் ஒன்றும் ரொம்ப தெரியாது. உள்ள அழுக்கு தண்ணி இருக்குதுன்னு எப்போ தெரியும்? புழிஞ்சால் உள்ளே இருக்கிறதெல்லாம் சில பேர் பார்க்க ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் புழிஞ்சு பாருங்கள், உள்ளே இருக்கிறதா உள்ளே எவ்வளோ வைராக்கியம் கசப்பு இருக்குதுன்னு சும்மா பார்த்தா தெரியாது. இப்போ நான் இங்கேருந்து பார்த்தா எல்லாம் இப்போ தான் பரலோகத்துலேருந்து வந்து இறங்கின மாதிரி உக்காந்து. ஆமேன், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். வீட்டில் போய் என்ன புழிஞ்சாங்கன்னு உள்ளே இருக்கிறதெல்லாம் இங்கே பார்த்து இதை வச்சு ஒன்றுமே சொல்ல முடியாது. புழிஞ்சாதான். நான் இங்கே யாரையும் நான் எதுவும் பண்ணுறதில்லைன்னு வைங்க, நான் யாரையும் புழியறதில்லை. சும்மா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு போயின்னு இருக்கிறாங்க. அப்போ ஏன் உள்ளே இருக்கிறது வெளியே வரப்போ நான் இப்போ புழிஞ்சேன்னு வைங்க, நான் புழியறதில்லை. நான் பாட்டுக்கு வந்துட்டு அமைதியாக வேலையை பார்த்துன்னு போகிறேன். தெரியல யாரையும் நான் என்ன பண்ண ஒன்றுமே. ஏன்னா வீட்டில் போனீங்கன்னு வைங்க, அங்கே வீட்டில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே வர மாதிரி என்ன பண்ணுவாங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதான் வெளியே வரும். என்ன போட்டிருக்கு? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் வச்சுன்னு இருக்கேன். இந்த மாதிரி கசப்பு வைராக்கியம் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. இப்படிப்பட்ட ஞானம், நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஞானம் இருந்தால் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல், இது மேலேருந்து வரலங்க, இது ஆண்டவரிடத்துலேருந்து வர ஞானம் இல்லை. லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. யாருக்குன்னா இந்த ஞானம் இருக்குதா? கசப்பும் வைராக்கியமாக வச்சுருந்தீங்கன்னா, கசப்பும் வைராக்கியமாக வச்சுன்னு இருந்தீங்கன்னா, நான் சொல்லுங்க பைபிளில் போட்டிருக்கேன். என்ன பார்க்குறீங்கன்னு நான் என்ன உங்களை சொல்கிறேன், நான் எதுவுமே சொல்லப்பா. பைபிளில் இருக்கிறத வாசிக்கிறேன். இந்த மாதிரி கசப்பும் வைராக்கியமும் இருதயத்தில் வச்சுன்னு இருந்தால் என்ன ஞானமாக அது? லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபமாக இருந்தும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. நீங்கள் வைராக்கியம் விரோதம் வச்சுருந்து பாருங்கள், குடும்பத்தில் என்ன வரும்? கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. ஆகவே என் குடும்பத்தில் கலகம் இருக்கக்கூடாதுங்க, என் குடும்பம் சமாதானமாக இருக்கணும்னா உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? வைராக்கியமும் கசப்பும். அது இருந்துச்சுன்னு வைங்க, எல்லாம் வந்துடும். அதுக்கு நிறையா சொந்தக்கார். வைராக்கியத்துக்கும் விரோதத்துக்கும் நிறையா சொந்தக்காரர் இருக்கிறவங்க எல்லாம் வந்துடுவாங்க. நீங்கள் இவங்க 2 பேரை தான் கூப்பிட்ருப்பீங்க. அவங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? அவருக்கு ரிசப்ஷனில், கல்யாண ரிசப்ஷனில் உட்காந்தா அங்கே ஒருத்தரை கூப்பிட்ருக்குறாங்க. அது ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி ஒருத்தரை. ஐயா ஐயா பெரிய ஆள் போல், என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஐயா தனியாக வரல உள்ள. ஐயாவை கூப்பிட்ட ஒரு முக்கியமான விருந்தினராக ஐயாவை கூப்பிட்டா. ஐயா என்ன எப்படி வரல? ஐயா வந்த பின்னாலே ஒரு 100 பேர் அவரோட கவனம் வந்துன்னு இருக்கிறாங்க. 100 பேர் என்ன செய்கிறானுங்க, ஐயா கூட நுழைஞ்சாங்க. நேராக பொண்ணு மாப்பிள்ளை ஏதோ வாழ்த்துட்டு வெளியே போகல. எல்லாம் எங்கே போகிறாங்க? ஃபுல்லாக மட்டன் பிரியாணிக்கு 100 பேரும் போய் உட்காந்து அடி. அங்கே எக்ஸ்ட்ரா செஞ்சாங்களா எனக்கு தெரில. ஐயா ஒருத்தர் கணக்கில் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு ஐயா 100 பேர் கூட வந்தால் 100 பேரும் என்ன பண்ணாங்க? போயிட்டாங்க. மேலே போய் ஃபுல்லாக ஒரு வெட்டுட்டு தான் போனாங்க.
அது மாதிரி தான் வைராக்கியமும் விரோதத்துக்கு நிறைய சொந்தக்காரங்க நண்பர் எல்லாம் வந்துடுவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் செய்கைகளும். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, நல்லா கவனிங்க, இந்த ஞானம் தான் நமக்கு வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது அப்படின்னு சுத்தம் உள்ளதாயும். இது ஒன்று, இது அசுத்தமே இருக்காது. இந்த ஞானத்தில் அசுத்தமே சுத்தம் உள்ளதாயும். பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். சரியா? இந்த ஞானத்தில் சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகள், பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இந்த ஞானம் தான் நமக்கு, இதுதான் தேவனிடத்தில் வருகிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. இந்த நாட்களிலே இதுதான் அஸ்திபாரம். இந்த மாதிரி ஞானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எபேசியர் 1:15-23 ஆனபடினாலே கர்த்தராக இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையும் பிதாவானவர் என்ன கொடுக்கணும், என்ன ஜெபம் பண்ணுறார்? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தல் வேண்டும். ஆகவே ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கே ஒரு ஞானம் தேவை. அதுதான் பரத்திலேருந்து வருகிற இந்த ஞானத்தை வச்சு தான் தேவனையே நம்ம என்ன செய்ய முடியும். நீங்கள் உலக ஞானத்தை வச்சு என்ன செய்ய முடியாது, தேவனை அறிவு. எவ்வளோ உலகத்தில் பெரிய பெரிய ஞானிகள்லாம் பைபிளெல்லாம் வாசித்துருக்குறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்யலை, அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா அதற்குன்னு ஒரு ஞானம். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தள்ள வேண்டும். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று. என்ன விதமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது? பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வரம் இன்னதென்று. அப்படின்னா நமக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்னன்னாலாம் சுதந்திரம் இருக்குது. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே அந்த வல்லமை எவ்வளோ பெரிது என்று என்ன செய்யணும், அறிய. அதற்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள. அதான் ஜெபம். எங்கள் கண்களை பிரகாசமான கண்ணை திறக்கணும். எது கண்ணை திறக்கணும்? இவங்களுக்கு தேவனை அறிகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது, நமக்குள்ளே என்ன வல்லமை, இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படி என்ன செய்யணும்? கண்கள் பிரகாசமான மனக்கண்களை தரும்படி வேண்டும். எல்லா துரைத்தனுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மை மாத்திரம் உள்ள மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தரும். இவர் சாதாரண நினச்சிக்காதீங்க, எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. சில பேரை பற்றி சொல்லுங்கப்பா, நீ பார்த்து ஏமாந்துடாத, அவன் சாதாரண நாள் நினைக்காத, எல்லாம் அவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் ஒன்றும் தெரியாத மாதிரி சுற்றின்னு இருப்பாங்க, ஆனால் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்கும். அதுதான் சொல்லுறது, எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. கொலோசியர் 1:9-11. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல்
என்ன எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக ஆண்டவரே ஞானத்தை எதுக்கு? ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு அறிந்து கொள்ளணும். அந்த ஞானத்தை அவங்களுக்கு தாரும். எல்லா ஞானத்தோட ஆவிக்குரிய விவேக அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகல நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து சந்தோஷத்துடைய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாட்களிலே அந்த ஞானத்தை ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற ஞானத்தை எனக்கு தாரும். 1 ராஜாக்கள் 3:4-14. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு, அது பெரிய மேடையாக இருந்தது, அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். சரியா? கிபியோனில் ஆண்டவருக்கு என்ன செய்கிறார்? 1000 சர்வாங்க. அப்போ சேர்க்கும்போது பலி செலுத்தினாச்சு. கிபியோனிலே எந்த இடத்துல போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்? அங்கே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனம், நீ விரும்புகிறதை எண்ணித்தல் கேள் என்று தேவன் சொன்னார். சரியா? சில பேர் வெறும் 5ஆம் வசனத்தை பார்ப்பாங்க. ஆண்டவர் இன்றைக்கி ஏன் ராத்திரியில் வந்து ஒரு சொப்னத்தில் என்ன வேணும்னு கேட்டால் நல்லாயிருக்குமே. சும்மா வந்துடல அவர், சும்மாலாம். ஏன்னா முந்தின வருஷத்தில் அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரை கனப்பண்ணி 1000 சர்வம் பலி அங்கே தான் வந்தார். எங்கே ஆண்டவர் பலி செலுத்தினானோ. சரியா? இப்போ நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்னு நினைக்கிறீங்க? நம்மளாக இருந்தால் நீ விரும்பியதை கேள். இப்போ ஒன்றும் இல்லாதவங்க என்ன வேணால் கேள்பான்னுவாங்க, ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? என்ன வேணால் கேளுன்னு வாங்கினா ஒன்றும் அவங்களால. இப்போ ஆண்டவர் கேட்டால் அப்படி இல்லை, அவரால் செய்ய முடியும். என்ன விரும்பியதை கேளுன்னு அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாக உமக்கு முன்பாக நடந்தபடி தேவரீர் அவருக்கு பெரிய கிரியை, அந்த பெரிய கிருபை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வெற்ற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தர் தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக இருக்கிறேன். நானோ வென்றால் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னார். என்னன்றார்? நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்குக்கு உட்படாததும் திரளான ஜனங்களாகிய உம்முடைய ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். இவ்வளோ ஜனம் என்ன பண்ணுறது? ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க நன்மை தீமை இன்னதென்று வகையறக்கும். அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? சரியா? யோசித்து பாருங்கள், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இன்றைக்கி ராத்திரி வந்து கேட்டால் என்ன கேட்கலான்னு இருக்கிறோம்? எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதி. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருக்கு பார்வைக்கு உகந்த. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி கேட்குறானே. ஆகியால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு, இது நம்மளாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். ஏன் இந்த 3 சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன் இந்த 3 சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க?
மீதி பேர்லாம் என்ன கேட்டுன்னு இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு ஜெபம் போயின்னே இருக்குது, உலகத்தில் ஜெபம் போயின்னே இருக்குது. மீதி பேராக இருந்தால் ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்காதீங்க. இந்த 3ல் நீங்களும் இருக்கிறீங்களா? இந்த 3 குறிப்பு நீங்களும் வச்சுன்னு இருக்கிறீங்களா? நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்து ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின்னும் இதுவும் அன்றி. ஆண்டவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ள யாவருக்கும். இதுவும் அன்று நீ கேளாத, நீ சரியான காரியத்தை கேட்டனா கேட்காததெல்லாம் கூட வரும். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு உன் நாட்கள் இருக்கிற ராஜா ஒருவனும் உனக்கு சரியானவன் இருக்குது. உன் தகப்பனாகிய தாவீது நடந்த நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளை நடப்பாகிய உன் நாட்களில் நீடித்திருக்க பண்ணுவேன். நீ கேட்காததெல்லாம் உனக்கு தர. ஏன்னா நீ கேட்க வேண்டியதை நீ இந்த நாட்களில் அந்த வாஞ்ச இருக்கணும். ஆண்டவரே ஞானத்தை தாரும், அறிகிற அந்த ஞானத்தை தாரும், உடைய சித்தத்தை அறிகிற ஞானத்தை தாரும். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போல போகிறோம். ஞானம் இல்லாமல் என்ன செய்ய முடியாது. 4வது கிரேஸ், கிருபை. கிரேஸ், கிருபை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது. கிருபை ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இந்த கிருபை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க கூட என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கே போக முடியாது. இந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை மிக மிக முக்கியம். இந்த நாட்களிலே பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 15:9-10 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. அப்போஸ்தலன் சொல்கிற எனக்கு தகுதி, நான் சத்ரு, நான் சபையை என்ன பண்ணேன், துன்பப்படுத்தினேன். அப்போஸ்தலன் சொல்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அப்போ எப்படி நான் இன்றைக்கி அப்போஸ்தலனாக இருக்கிறேன்? என்ன ரகசியம்? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் பாத்திரனே கிடையாது. அப்போஸ்தலன் சொல்கிறதுக்கு கூட நான் அந்த கிருபை, ஆண்டோடைய கிருபை என்ன செய்தது, அப்போஸ்தலனாக ஆக்கினது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ, அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்படுறேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்க தேவ கிருபை. இந்த நாட்களிலே அந்த கிருபையை பெற்றுக்கொள். நம்ம தகுதியே கிடையாது. இந்த பரீட்சையில் கிரேஸ் மார்க்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ போடுறாங்களே என்ன, எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுறாங்களே. அந்த காலத்தில் கொஞ்சம் பார்டரில் வந்தீங்கன்னா 35 பாஸுன்னா நீங்கள் ஒரு 32 எடுக்கிறீங்கன்னு வைங்க, சரியா? சரி போடுப்பா, ஒரு 3 போட்டு என்ன பண்ணு, தள்ளி விடு. இது அடுத்த வருஷம் உட்கார வச்சாலும் ஒன்றும் ஏற போகிறதில்ல. போ, அடுத்த டீச்சர் முட்டின்னு இருக்கட்டும், அந்த டீச்சர் போ, இதை வச்சு நம்ம மல்லு கட்டின்னு இருக்கணும், இது ஒன்றும் ஏறாது, போடு, ஒரு 3 மார்க்கை போட்டு தள்ளி விடு, போய் சேர் நீ அங்கே போ. கிரேஸ் மார்க்ஸ் நம்ம தகுதி இல்லை. நான் அப்போஸ்தலன் சொல்கிறதுக்கே தகுதி இல்லை. ஆனால் இந்த கிருபை, இன்றைக்கி நான் அப்போஸ்தலன் இருக்குன்னா காரணம் என்ன, தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் என்ன கிருபையை, அந்த கிருபையை நான் வீணாக்கவில்லை. கிருபையை நான் கொடுத்ததை நான் என்ன செய்ய, எல்லாரை விட அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோடு இருக்கிற தேவ. இந்த நாட்களில் அந்த கிருபையை பெற்றுக்கணும். பெற்று அந்த கிருபையை வீணாக்கக்கூடாது. ஆண்டவர் கிருபை கொடுத்தா அதை முழுசமாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும், கிரியை செய்யணும். அந்த கிருபை
விருதாவா இல்லை, எல்லாரை விட நான் என்ன செய்தேன்? அதிகமாய் பிரயாசனால என்னோடு இருக்க தேவ. 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர். சரியா? அதற்கு அவர்னா எதற்கு? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதற்கு முன்னாடி என்ன இருக்குது? அதற்குன்னா என்ன அர்த்தம்? எதற்குன்னு ஒரு கேள்வி வருதா? பவுல் வந்து 3வது வானம் வரைக்கும் அங்கே இருக்க எல்லா ரகசியங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு, யாருமே சொல்லக்கூடாத காரியங்களெல்லாம், அப்போ இந்த வெளிப்பாடுகளை பெற்றதுனால எனக்கு என்ன வந்துடக்கூடாது? மேட்டிமை. நான் ரொம்ப என்னை உயர்த்தாதபடி, எனக்கு மேட்டிமை வராதபடி என்ன கொடுக்கப்பட்டதாம்? என் மாம்சத்தில் ஒரு சாத்தானுடைய தூதன், சாத்தானுடைய தாக்கினர் 3 முறை ஆண்டவரே இந்த முள்ளை நீக்கும்படி 3 முறை ஜெபம் பண்ண எடுத்துகிட்டு வந்தது. குத்தினே இருக்குது, இந்த சாத்தான் தூதனை தாக்கினே இருக்கிறான். சரியா? அதற்கு அவர் இந்த முள்ளெல்லாம் போகணும். இந்த முள் எதுக்கு இருக்குது? சும்மா கொடுக்கல. முள் எதுக்கு இருக்குதுன்னு நீ உனக்கு என்ன வரக்கூடாது? பெருமை வரக்கூடாது. உனக்கு மேட்டிமை. இந்த முள்ளை எடுத்துட்டா நீ பெருமை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணு? தலை பெருசாகிடுச்சுன்னு வரீங்க. இவ்வளோ பெரிய தலை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உலகத்தில் இதெல்லாம் நடக்குதா இல்லையா? திடீர்னு வாழ் வந்தால் நடுராத்தில் கொடை பிடிச்சின்னு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடுராத்தில் எதுக்கு கொடை உனக்கு? நடுராத்திரியில் எதுக்கு உலகத்தில் நடக்குதா இல்லையா? திடீர்னு இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து லிஃப்ட்டு வந்து மெதுவாக போகுது பார்த்தீங்களா? நீங்கள் இங்கே இருக்க லிஃப்டெல்லாம், இப்போ நீ சில வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா அது இருக்கும், ஒரு 60 மாடி 70 மாடி இருக்கும். சரியா? அங்கே மெதுவாக போயின்னு இருந்தால் அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது எங்கேயோ இருக்குது வானத்தில். அங்கெல்லாம் மெதுவாக போகாத லிஃப்ட். நீ இப்படியே ஏறி நின்னீங்கன்னு வைங்க, இப்போ 60வது மாடி 60 அனுப்பிச்சிங்கன்னா அப்படின்னு அங்கே அனுப்பி நிற்கும். அது அப்படி பண்ணுறதுக்குள்ள அங்கே போய் அது என்ன ஒன்று வெளியே வந்தீங்கன்னா அவங்க தலை சுத்தம். அப்படி கூட்டும்போது பாருங்கள், அந்த வேகத்தில் கூட்டுன்னு போகிறதுனால இந்த 60வது மாடியில் வெளியே வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த மாதிரி தான். சில பேர் திடீர்னு ஒரு ஒயர் வந்துச்சுன்னு வைங்க, அந்த நிதானமே இருக்காது அவங்களுக்கு. நடக்குதா இல்லையா? சில பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க பேசுகிற இங்கிலீஷே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதை பார்த்துருக்குறீங்களா? நம்ம சபைக்கு ஒருத்தர் வந்துட்டார். நம்ம சபைக்கு அவரே கேட்டு, நான் அவங்க சபையில் வந்து பிரசங்கம் பண்ணணுன்னு கேட்டுனே இருந்தார். சரி வாங்கலா, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனவர். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது அவருக்கு என்ன ஆசையம்? இங்கே வந்து சரி வாங்க, அதுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒருத்தர் வச்சுருந்தேன். சும்மா ஆரம்பித்தார் பாருங்க, எவ்வளோ சாப்பாடு வர முடியல. டிரான்ஸ்லேட்டர் இப்படியே பார்க்குறாரு, அவர் ஒன்றும் புரியல. சரி திருப்பி நான் எவ்வளோ சாப்பாடு ஒன்றும் என்னப்பா அது? திருப்பி 3வது வாட்டி டிரான்ஸ்லேட்டருக்கு ஒன்றுமே இங்கிலீஷ் தான் பேசுகிறார். இது இன்னைக்கு போய் முடியுது. சரி அவர் நீங்கள் போய் உட்காருங்க, நான் பண்ணுறேன்னு. சரி பேசு அப்படின்னு. இங்கேருந்து போனேன், நீ வந்தால் இங்கே ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பேச வேண்டியது தான். இன்னும் ஒன்று, நீ அங்கே போய் இதெல்லாம் பேசின அவனுக்கு ஒன்றும் நீ இங்கே பேசுனா அவனுக்கு புரியாமல் இருக்கலாம். அவனுக்கு ஏற்ற மாதிரி நீ அங்கே பேசுகிற. இங்கே என்ன உனக்கு? இங்கேருந்து சென்னையிலேருந்து போயிட்டு கொஞ்சம் வருஷத்தில் சும்மா வந்த இடத்துல நீ ஏன் வழியாக கேட்டுன்னு வர? இங்கே பேசணுன்னு வந்தால் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணுமா இல்லையா? ஒருத்தருங்க டிரான்ஸ்லேட்டருக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணார், 3 வாட்டி அப்படியே பார்க்குறாரு டிரான்ஸ்லேட்டர். அப்படியே நின்று இவரையே பார்த்துன்னு இருக்கார். ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண முடியல. சரி போய் உட்காருங்க, நீங்கள் போய் நீ பேசிட்டு நான் நின்று அவருக்கு என்ன பண்ணியிருந்தேன்? டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன். அவன் டாக் அபவுட் என்ன பேசுகிறது? நீ பேசுகிறத புரிகிற மாதிரி பேசு. அது நான் ஐ வாண்ட் டு டாக் அபவுட். இதே லண்டன்லேயும் போனேன், அங்கேயும் இதே மாதிரி தான். இங்கேருந்து போன ஒரு பொண்ணு, அது என்ன லைக் டீ அப்படி லைக் மெதுவாக இங்கிலீஷ் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ஆக்சென்ட்டில் உனக்கு டீ வேணுமான்னு கேட்குதுன்னு. இங்கேருந்து போனேன், would you like a cup of tea? நீ தமிழ்லேயே பேசு, உனக்கு டீ வேணுமான்னு கேட்குறது உனக்கு என்ன இங்கிலீஷ்? அதுவும் பிரிட்டிஷ் அவன் ஆக்சென்ட்டில் ஏன் பேசின்னு இருக்கிறேன் எனக்கு. நீங்கள் நம்ம ஆளுங்க வெளிநாட்டுக்கு போய் பண்ணுற கூத்தெல்லாம் பார்க்கணும். நீ
கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் நடக்குதா இல்லையா? அதுக்கு தான் எதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு முள்ளை கொடுத்தா தன்னால சரியாக வரும். முள் கொடுக்காததுனால அவனுக்கு ஒரு முள் கொடுத்துருந்தா இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. அதுதான் அதற்கு அவர்னால் என்ன அர்த்தம்? இந்த மாதிரி நீ கேட்குறதுனால முள் கொடுத்துருக்கிறார். இந்த முள் நீங்கணும். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு பலவீனத்திலே என் பலம் ஒன்றுமாய் வழங்கும். ஆகையால் இந்த கிருபை நம்ம பலவீனத்தில் என்ன செய்த நம்ம பலப்படுத்தும். பலவீனத்தில் இந்த பலம் என் கிருபை உனக்கு உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் வழங்கும். ஆகையால் என்னன்றார்? கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. நான் வந்து அழுதுனில்லை, என் பலவீனம் குறித்து அழுதுன்னு இல்லை, நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன்னா ஆண்டுடைய பலன் அவருடைய கிருபை என்ன செய்யுது? அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவராக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இந்த கிருபை எல்லாத்தையும் தாங்கும்படி 2 தீமோத்தேயு 2:1 ஆதலால் என் குமாரனே, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. ஏன்னா இதுதான் நான் அப்போஸ்தலன் சொல்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லை, என்னை பலப்படுத்தினது இந்த கிருபை தான். நீ என்ன செய்? இந்த கிருபையில் பலப்படு. இதுதான் தேவை உனக்கு. புலம்பல் 3:22-23 நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு அவர்கள் காலைதோறும் புதியவள். அது உண்மை இதுதான் இருக்காங்க. இந்த உலகத்தில் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கணும்னா என்ன தேவை? அவனுடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிதாக இருக்கு. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த புதிய கிருபையை, இந்த கிருபை தான் என்னை பாதுகாக்கும். எவ்வளோ ஆபத்து, உலகத்தில் எவ்வளோ ஆபத்து. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. சங்கீதம் 5 கர்த்தாவே நீர் நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். உங்களை சுற்றி நிற்குது. இது உடைய காருண்யம். உடைய காருண்யம் என்ன செய்யுது? நீதிமானை சூழ்ந்து, அதை தாண்டி, இந்த கேடகத்தை தாண்டி எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். லூக்கா 2:40 பிள்ளை வளர்ந்து ஆவியிலே வளர்ந்து ஞானத்தினால் தேவனுடைய கிருபையும் அவர் மேல். ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கும்பொழுது, குழந்தையாய் பிறக்கும்பொழுது அவரை குறித்து பிள்ளை வளர்ந்து ஆவியிலே ஞானத்தினால் தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. எத்தனை பேருக்கு தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கணும்னு வாஞ்சிக்கிறீங்க? லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். உங்களுக்கு வேணும் அந்த ஆசீர்வாதம்? தேவ கிருபையிலும் மனுஷர் அதிகமாக என்ன செய்யணும்? விருத்தி அடையும். ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தங்களுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி கர்த்தரோ அப்படின்னு சிறையில் போட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தரோ யோசேப்போடு கைவிடலாண்டவர் கைவிட. அந்த இடத்துல இக்கட்டான இடத்துல கர்த்தர் அவனோடு இருந்து என்ன செய்கிறார்? அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலையுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய். எஸ்தர் 2:15 மோர்தெக்காய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாவிலும் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவிடத்தில் பிரவேசத்திற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதிநியாக ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. இந்த ஆசீர்வாதம் வேணுமா? உங்களை பார்க்குற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கணும்னு ஆசை இருக்கா?
எஸ்தர் 2:17 ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்க அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தில் அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்துக்கு ஸ்திரீயாக்கி. எஸ்தர் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஒரு அனாதை அந்த அதிகார மாதத்தை பாருங்கள். எஸ்தருக்கு அப்பா அம்மா சிறு வயதிலே அப்பாவும் இல்லை, யாருமே இல்லை. அப்போ மோர்தேக்காய் எடுத்து வளர்க்குறாரு. பாவம், அந்த பிள்ளை ஒன்றும் இல்லாமல் இருக்கு, யாருமே இல்லையே, இந்த பிள்ளை யார்? அந்த பிள்ளை அது மேலே என்ன இருந்தது? தேவ கிருபை. அதனால தான் எங்கே போய் நிற்குது? அனாதையாய் வாழ்க்கையை ஆரம்பித்த பெண் எங்கே போய் நிற்குதாங்க? ராஜாத்தியாக, ஒரு ராணியாக. கர்த்தர் ஏதோ ஆண்டவருடைய கிருபை ஒருத்தங்க மேலே இருந்தால் இது வரைக்கும் போவாங்கன்னு அந்த கிருபை, அந்த கிருபைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. தேவ கிருபையிலும் மனுஷ தானியேல் 1:9 தேவன் தானியேலுக்கு பிரதாதிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இவங்களாம் அடிமையாக பிடிக்கப்பட்டு போனாங்க. தானியேல் அந்த இடத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தயவு கிடைக்கும்படி. தானியேல் 6:3 இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமையும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா. இவங்கெல்லாம் அடிமையாக போனவங்க, அவங்க மேலே என்ன இருந்தது? ராஜ்யம் முழுவதுக்கும் அதிபதியாக வைக்க ராஜா நினைத்தார். இந்த நாட்களிலே இந்த அஸ்திபாரம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் தேவனுடைய கிருபை நம்ம மேலே, தேவ கிருபையும் மனுஷ நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, எல்லாத்தையும் தாங்கும்படி ஆண்டவர் கிருபை இந்த நாட்களிலே அதை வாஞ்சி, ஆண்டவரே இந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும், உண்மை அறிகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும், உடைய சித்தத்தை அறிகிற ஞானத்தை எங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுத்த ஞானத்தின் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போல போகிறோம், விசேஷத்தை ஞானத்தை எங்களுக்கு தாரும், இப்படி கிருபையை தாரும் என்று இந்த நாட்களிலே தேவனிடத்தில் இதெல்லாம் நம்ம வாழ்நாளெல்லாம் தாங்கக்கூடிய அஸ்திபாரங்கள். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? வாழ்நாளெல்லாம் தாங்கக்கூடிய அஸ்திபாரங்கள். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட உறுதியான அஸ்திபாரங்கள் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி நம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும்படி, எங்களை இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அதனாலும் எங்களோடு நீர் பேசி வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி இந்த நாட்களிலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உறுதியான ஒரு அஸ்திபாரங்கள் போடும்படி கிருபை தருவீராக. உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன் இப்படிப்பட்ட பெரும் மழை, வெள்ளம், காற்று வீசினாலும் மோதினாலும் அந்த வீடு உறுதியாய் நின்றது. அப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவனை அறிகிற ஞானத்தை கட்டளையிடுவீராக, தேவனுடைய சித்தத்தை அறிகிற ஞானத்தை கட்டளையிடுவீராக. இந்த நாட்களிலே சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் எங்களுக்கும் இந்த நாட்களிலே உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக. நீர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன். இந்த ஞானத்தில் ஒவ்வொருவருக்கும் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளைப் போல போகிற எங்களை தேவன் ஞானத்தினால் நிரப்புவீராக. எல்லாவித ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படி விசேஷித்த ஆலோசனை, விசேஷித்த ஞானம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் தருவீராக. உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்புவீராக. உலகத்திலே நீர் வாழும் தேவ கிருபை மனுஷ தயவினால் விருத்தி அடைந்து இருந்தீர். நாங்களும் நாட்கள் எப்பொழுதும் உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக. எப்படிப்பட்ட சூழலிலும்
தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற உம்முடைய கிருபை, அந்த கிருபை விருதாவாயிராதபடி எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்படும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா விதமான பலவீனத்திலும் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கும். கிருபை உனக்கு போதும் என்று சொன்னதே. எந்த காரியத்தும் சோர்ந்து போகாதபடி உம்முடைய கிருபையால் பலப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் நீர் உதவி செய்ய வேண்டுமாச்சு. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை. காரண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன், இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நாங்கள் ரட்சிக்கப்படுவது உம்முடைய கிருபை. இது எங்களால் உண்டானதல்ல, நீர் எங்கள் மீது வைத்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். என் குமாரனே இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய கிருபையில் பலப்படும்படி இந்த நாட்கள் எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலம் தாரும். எல்லா பலவீன நோய்களையும் முற்றிலுமாய் அகற்றி போடுகிறார். இப்படி பிள்ளைகள் கையிட்டு செய்யும் அனைத்தையும் நீர் ஆசீர்வதியும். குறைவெல்லாம் நிறைவாக்குவீராக. உடைய சமாதானம், உடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி செய்யும். மன விருப்பங்களை நிறைவேற்றும்படி விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். இந்த நாட்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாட்களாக கட்டளையிடுகிறார். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உலகில் வந்தாரே விண்ணவர் துதிக்க மன்னவர் போற்ற
உலகில் வந்தாரே. தற்பரன் இயேசுவை வாழ்த்திடுவோம், தற்பரன் இயேசுவை வாழ்த்திடுவோம். தேவன் பாலகனாய் தேவராஜ்யம் துறந்தவராய் மானிடரின் பாவப்போக்க மானிடத்தில் வந்துதித்தார். அல்லேலூயா.